ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே நல்ல ஒரு ஃபாலு. அந்த ஃபாலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு சின்ன ஒரு கேப் அப் தான். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து கேப் அப் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ஏறிட்டு என்ன நினச்சதுன்னு தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று லோ கிட்ட மார்க்கெட் வந்துட்டு அகெயின் அங்கேருந்து ஏற ஆரம்பித்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். பட் இந்த ட்ரெண்டிங்கில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய தடவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து இறங்கிட்டு ஏறினதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக நல்ல ஷார்ட் இருந்தது. அந்த ஷார்ட் மேபி வந்து கொஞ்சம் இந்த ஒரு மூளை வந்து கரைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நல்ல ஒரு மார்னிங்லேருந்தே காலோடைய அடிஷன்ஸ் வந்து பெருசாக இல்லை. பட் வந்து ஃப்ரைடே நல்ல ஒரு காலில் வந்து அடிஷன் இருந்தது. அந்த அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரீமியமில் இன்றைக்கி நல்ல ஒரு டிகே இருந்ததுன்னு சொல்லணும். ஒரு 294 வந்து நிஃப்டியோட ஸ்டாடல் இன்றைக்கெலாம் 225 சொல்லும்போது ஒரு சூப்பரான ஒரு டிகே தான். இன்றைக்கி பெருசாக மார்க்கெட் வந்து ஒரு 130 140 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7% ஏறிட்டு அகெயின் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து முடிச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம், ப்ரீமியமில் நல்ல ஒரு டிகே கொண்டு வர. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் இந்த இறங்கும்போது புட்டோடைய ஸ்பைக்கெலாம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. பட் மார்க்கெட் ஏறும்போது அந்த புட்டில் இருந்த ப்ரீமியம் அப்படியே வந்து கரைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கி போய் எடுத்து பாருங்களேன். ஸோ நியராக வந்து அர்த்த மணிக்கிட்ட இருக்கிற ப்ரீமியம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பைக்கு மொத்தமாக வந்து காலி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. டே ஐ கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஏதாவது விஷயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு இவங்க கேமை நவுத்திட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. நிஃப்டிக்கு 225 பாயிண்ட் ஸ்டாடல் ப்ரீமியமும் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 411 பாயிண்ட்டும் வச்சுருக்கு. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டைல் மூவ் இருக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஒரு கன்சாலிடேஷன் மூவ்க்கு இருக்கும். ஸோ ஓப்பனிங் மட்டும் ரொம்ப க்ரூஷியல். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி முடியும் போது 139 ஸ்டாக் லாங் சைடும் ஒரு 28 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடு இருக்குது. அது கூடவே ஒரு 49 ஸ்டாக் நியராக வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்டாக் வந்து லாங் வந்திருக்கு. பட் அது எந்த அளவு லாங் அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ இந்த லாங் கேப்சரிங் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லா இருக்குது. நிஃப்டி கொஞ்சம் ஓகே. பட் பேங்க் நிஃப்டி ரொம்ப 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 ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இதில் லாங்குன்னு சொல்லும்போது ஓகே, உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி ஸ்டாக் நல்ல ஒரு லாங் இருக்கும். பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேம் சேக்குக்காக ரொம்ப ஃப்ளாட்டாக க்ரீனில் இருந்துக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் வந்து ஒரு சின்னதாக அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் விழுந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அண்ட் இன்றைக்கி சென்செக்ஸோடைய ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் த டே 586. பட் நேற்று ஒரு 687 இருந்தது. ஸோ ஓப்பனான ப்ரீமியம் தான். ஸோ அப்படியே வந்து கரைஞ்சி லீனியராக ஒரு 411க்கு வந்துருச்சு. ரொம்ப அதிகங்க, ரொம்ப உண்மையாகவே அதிகம். ஒரு நியராக 300 பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன், நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நாளைக்கு ரொம்ப க்ரூஷியல். ப்ரீமியமில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த பெரிய சேஞ்சஸ் தான் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பைரி எடுத்தாலும் எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு டிகே இருந்திருக்கும். அலாங் வித் ப்ரீமியமும் டிகேயாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஐவியும் வந்து குறைஞ்சதுனால நல்ல ஒரு மூவ் கிடச்சிருக்கும் இன்றைக்கி. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஒரு ஃப்ளாட்டாக ஒரு 10-15 பாயிண்ட் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 32 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இதை நோட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடேவோட டேட்டா தான் இன்னும் இருக்குது. இன்னையோட டேட்டா பாருங்கள். அதில் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் க்ரீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1000 கோடியாவது இருந்தால் தான் இன்னையோட மூவ் வந்து நல்ல மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு 1000 கோடி கம்மியாலாம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் யூட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். எஸ், நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஆக்சுவலாக ரெட்டில் இருந்தது. அதாவது ரெட்டில் விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு 6 to 7% இனிஷியலாக. பட் அது எண்ட் ஆஃப் இஓடி அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயே முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இறங்கியே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் பயம் எண்ட் ஆஃப் இஓடியில் ரொம்ப கம்மியானதை பார்க்க முடிஞ்சுது. எஸ் அஃப்கோர்ஸ் அது மதியானத்துக்கு மேலே யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அது க்ரீனில் இருக்கவே நம்ம மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அந்த வால்டிலிட்டிலாம் வந்து தனிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நிஃப்டியோட ஸ்டாடல் 225 பாயிண்ட்டுக்கும் சென்செக்ஸ் வந்து ஒரு 411 பாயிண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மூவ் வந்து மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு ரேஞ்சு வால்டிலிட்டியாக இருக்கலாம்.
ஃப்ளாட் டு ரேஞ்சு வால்டிலிட்டி அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீமியத்தோட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அதை மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஒரு சைடு போகலாம். ஸோ பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. அதையும் உடையும் போது மார்க்கெட் அந்த சைடு வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் இறங்கியிருக்கு அண்ட் இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் பிசிஆர் நேற்று இருந்ததை விட ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் ஷார்ட் கவர் இருக்குது, பிசிஆரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே புட் செல்லிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம், விச் இஸ் குட். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் நேற்று இருந்ததோடையும் ஏறி இருக்குது. பிசிஆர் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்போ ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இதை நம்ம லாங்காக தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக க்ரீனில் இருக்குது, பட் வந்து கான்ட்ராக்ட் ஒரு 1.5 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து சின்ன ஒரு லாங்காக எடுத்துக்கலாம். பட் பிசிஆரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றதும் இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும். மிட் கேப் நிஃப்டி 1.25% ஏறி இருக்குது, இந்த கான்ட்ராக்டில் ஷேடு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அண்ட் பிசிஆருமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி குட். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் அலாங் வித் பிசிஆர் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லும்போது ஷார்ட் கவரும் நடந்திருக்கு, கூடவே புட்டோட செல்லிங் ஹெவியாக இருக்குது அப்படின்றது மட்டும் ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ எதாவது அப்டேட்னா ஃபர்தராக வந்து வர இருக்கிற டேரிஃப் அப்டேட்ஸ் தான். ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் சடன் ஸ்பைக்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் நோட் பண்ணிங்களா அப்படின்றது வந்து பார்க்கணும். அது வந்து கொடூரம் உண்மையாகவே. ஓகேங்களா, 70-80 பாயிண்ட் நிஃப்டிலாம் இறங்குது ஏறுது, என்ன நினச்சிட்டு இருக்குன்னே தெரியல. ஸோ அப்படி தான் வந்து மூவ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது இறங்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் இதை எப்படி வந்து டாக்டில் இதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணிங்க அப்படின்றதோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். ஏன்னா இது ஆப்ஷன் பையர்லாம் இருந்தாங்க அப்படின்னா காலி ஆகிடுவாங்க. ஓகேங்களா, மார்க்கெட் இறங்குனது அந்த மாதிரி, அதே மாதிரி ஏறினது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஒரு 2-3 இடம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேருந்து மேலே கீழே ஒரு 400-500 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு முடியறதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்குது. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது ஓகேங்க. ஸோ பெருசாக வந்து பயப்படுற விஷயமா இல்லை. ப்ரீமியம் பார்க்கும்போது ஒரு மீடியம் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ மேலே கொடுத்த அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீமியத்தோட மூவ் இருக்கும். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கும்னு சொல்லுதுங்க. ஸோ ஃபியூச்சரை பார்க்கும்போது லாங் இருக்க மாதிரி இருக்குது அண்ட் பிசிஆரை பார்க்கும்போது விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். ஸோ உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.